வணக்கம், மதனி பேசுகிறேன். இன்றைக்கி பிள்ளைகள்லாம் ஊர்லேருந்து வந்திருக்காங்க. அவங்க ஆசைப்பட்டு பெரியம்மா சிக்கன் பிரியாணி செய்யுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதோட இன்றைக்கி சிக்கன் பிரியாணிக்கு நாங்கள் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். புதினா இலை இருக்குது, அதை நாங்கள் ஒன்று ஒன்றா பிச்சு எடுத்தோம். அந்த இலையை நல்லா அலசி வச்சுக்கிடுவோம். வெங்காயம், தக்காளி, மிளகாய், இஞ்சி பூண்டு அம்மியில் அரைச்சி எடுத்துக்கிடுவோம். பாசுமதி அரிசி எடுத்துருக்கோம், 2 கிலோ அரிசி, 2 கிலோ சிக்கன். வெட்டிக்கிடுவோம். இப்போ இஞ்சி பூண்டு அம்மியிலே அரைச்சி எடுத்துக்கிடுவோம். இப்போ பூண்டையும் சேர்த்து இஞ்சோடு அரைச்சி எடுத்துக்கிடுவோம். பாசுமதி அரிசி எடுத்துருக்கோம், 2 கிலோ. இப்போ களைஞ்சி வச்சுக்கிடுவோம். அரிசி எந்த அளவுக்கு எடுத்துருக்குறோமோ அதே அளவுக்கு தண்ணி வச்சுக்கிறணும். மஞ்சள் பொடி போட்டிருக்கோம். நல்லா மஞ்சள் பொடியில் விரவி விட்டுட்டு நல்லா அலசி எடுத்துக்கிடுவோம். இப்போ அலசிக்கிடுவோம்.
இப்போ சட்டி சூடேறிட்டு எண்ணெயை சேர்த்துக்கிடுவோம், தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிடுவோம். இப்போ நெய் சேர்த்துக்கிடுவோம். பட்டை வகை சேர்த்துக்கிடுவோம். வெங்காயம் சேர்த்துக்கிடுவோம். வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். பெருசீரகம் நீங்கள் சேர்த்துக்கிட்டாலும் சரி சேர்க்கட்டாலும் சரி, நாங்கள் சேர்த்துக்கிறல. இப்போ தக்காளி மிளகாவை சேர்த்துருவோம். 6 மிளகாய் சேர்த்துருக்கேன் 2 கிலோ அரிசிக்கு. தக்காளி நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டை சேர்த்துக்கிடுவோம். இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிடுவோம். நல்லா இஞ்சி பூண்டு பச்சை வாடை போட்டதையும் வதக்கி விட்டுக்கிடுவோம். ஒரு கை கத்தளவு மல்லித்தலை சேர்த்துக்கிடுவோம். ஒரு கை கத்தளவு புதினா சேர்த்துக்கிடுவோம். சிக்கனை சேர்த்துக்கிடுவோம். ரெண்டு கிலோ சிக்கன், இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிடுவோம். இப்போ தயிர் சேர்த்துருவோம். இப்போ ஒரு எலுமிச்சம்பழம் சாறு சேர்த்துக்கிடுவோம். சிக்கனை கொஞ்ச நேரம் அப்படியே வேக விட்டுருவோம். பாருங்க, நல்லா கறி வெந்துருச்சு. இப்போ அரிசியை சேர்த்துருவோம். இப்போ பிரியாணி மசாலா பொடியை சேர்த்துருவோம்.
இப்போ அரிசியை சேர்த்துக்கிடுவோம். இப்போ அரிசியோட மெதுவாக சிக்கனை அப்படியே கலந்து விட்டுருவோம். கலந்து விட்டு நம்ம அரிசி எந்த அளவுக்கு எடுத்துருக்கோமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிடுவோம். நம்ம 2 கிலோ அரிசி இந்த கோட்டுக்கு கொஞ்சம் மேலே இருந்துச்சு, அந்த அளவுக்கு தண்ணி எடுத்துருக்கோம். இப்போ சேர்த்துக்கிடுவோம் தண்ணியை. ஏற்கனவே நம்ம சிக்கன் போடையிலேயே நம்ம உப்பு சேர்த்துக்கிட்டோம். இப்போ கொஞ்சம் காண உப்பு சேர்த்துக்கிடுவோம். மெதுவாக கிண்டி விடுவோம், ஏண்டா அரிசி உடையும். இப்போ அப்படியே தட்டை போட்டு மூடிடுவோம். 3/4 பதமாக சோறு வெந்து வர நம்ம அப்படியே தீயை அணைச்சிட்டு தம்மை போட்டுருவோங்க. தட்டை போட்டு மூடிடுவோம். திறந்து பார்ப்போம். பாருங்க தண்ணிலாம் உஞ்சிட்டு இப்போ நெய்யை ஊற்றி அப்படியே புதினா மல்லித்தலையை அப்படியே மேலே தம்மு போட்டுருவோம். கரண்டி எடுமா. இப்போ அரிசி 3/4 பதமாக வெந்து வந்துருச்சு. நம்ம தீயை அணைச்சாச்சு. இப்போ கங்கல்லி போட்டுருவோம். பாருங்க தயிர் வெங்காயம் ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ பிரியாணி ஒன்று தான் ரெடியாகி சாப்பிட்டுட்டு டேஸ்ட் எப்படின்னு சொல்கிறோம். பிள்ளைகள் லீவு டயத்தில் வந்திருக்காக, வந்தவங்களுக்கு பிரியாணியாக செஞ்சு கொடுக்கணுமா கேட்டாங்க. அதனால் இன்னைக்கு சிக்கனை வாங்கி நல்லா இன்னைக்கு சமைச்சு செம்மையான ஒரு பிரியாணி, சிக்கன் பிரியாணி சாப்பாடு சாப்பிட போகிறோம். போட்டாச்சு. கொஞ்சம் நேரம் கழிச்சு பிரியாணியை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நல்ல கமகமண்டு வாசத்தோட இன்னைக்கு சிக்கன் பிரியாணி. அடுப்பில் பிரியாணி ரெடி ஆகிட்டு இருக்குது. திடீர்னு இருந்தாப்புல ஒரு பக்கம் வெயில் அடிக்குது, ஒரு பக்கம் பாருங்கள் கடல் சைடு பாருங்கள் அப்படியே மேகம்லாம் கருண்டு வச்சுக்கிட்டு காற்று கொஞ்சம் வேகமாக வீசுது. பாருங்க எப்படி இருக்குன்னு இருளமா. எங்களுக்கே ஆச்சரியமாக இருக்குது. அப்படி மேகம் கருண்டு வச்சுக்கிட்டு கொஞ்சம் காற்று வேகமாக வீசுது. ஒரு பக்கம் வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்கு, இந்த பக்கம் கருண்டு வந்துச்சு கடல் மேலே. இப்போ பாருங்கள் மழை பேஞ்சிக்கிட்டு இருக்குது. மழை நல்லா கருண்டு வந்ததுன்னு உங்கள்கிட்ட சொன்ன சொல்லுக்குள்ளேயே மழை அடிச்சு ஊற்றிக்கிட்டு வருது பாருங்க கெஸ்ட் ஆஃபீஸில் இருந்து. இப்போ நல்லா அந்த மழையோட நல்லா சிக்கன் பிரியாணி ரெடி பண்ணியிருக்கிறோம்.
ஆத்தாடி நல்லா இடிக்குது. இடினா படபடன்னு சரியான இடி முழங்கிட்டு வருது. இப்போ பிரியாணி ரெடியாகிருச்சு. பாருங்க பிரியாணி ரெடியாகிருச்சு. இப்போ பிள்ளைகளுக்கு எடுத்து வச்சு கொடுத்துருவோம். வேகமாக ஆகுது மழை. வந்துருங்களா? தூக்கிட்டு போயிடுவோமா? பாருங்க தயிர் வெங்காயம் போட்டிருந்தோம். பிரியாணி நல்லா கமகமண்டு வாசத்தோட இந்த மலைக்கு அடிக்கிற மலைக்கு சாப்பிட போகிறோம். எங்கள் அத்தை சிக்கன் பிரியாணி பண்ணி தயிர் வெங்காயம் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்கள் எங்கள் லீவுக்கு பெரியமா வீட்டுக்கு வந்திருக்கோம். சிக்கன் பிரியாணி செஞ்சுட்டாங்கன்னு கேட்டோம். செஞ்சுட்டு இருந்தாங்க. சூப்பராக இருக்குது. உங்கள் அம்மா செய்கிறது நல்லாயிருக்கும். அதோட எங்கள் பெரியமா செய்கிறது சூப்பராக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மழை சரியான மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. மழை வந்ததுனால நாங்கள் வீட்டுக்குள்ளே இருந்து லைட்டை போட்டு சாப்பிட்டுட்டு இருக்கோம். குடும்பத்தோட ஃபேமிலியாக இருந்து நீங்களும் இதேமாரி நல்லா சமைச்சு சந்தோஷமாக சாப்பிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்களுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் மனமார்ந்த நன்றிகள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.